லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியுடைய ஓனரான சஞ்சீவ் கோயங்கா என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் அவங்க டீம் வின் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா வின் பண்ணவே மாட்டுக்கிறாங்க. 7 மேட்ச்ல 5 மேட்ச் தோத்து இருக்கிறாங்க. இந்த சீசன்ல 2 மேட்ச் தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. கெலிக்க வேண்டிய மேட்சை கூட ஈஸியா தோத்து போறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி ஏன் இந்த மாதிரி தோத்து போறாங்கன்றதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அந்த டீமுடைய ஓனரை சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ணியிருக்கிற சம்பவம் அந்த மாதிரி இருக்கு. சஞ்சீவ் கோயங்கா ஐபிஎல்ல லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு ஓனரா இருக்கிறதுக்கு முன்னாடி ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்டுக்கு ஓனரா இருந்தாரு சஞ்சீவ் கோயங்கா. அந்த டீமுடைய கேப்டன் யாருன்னா MS தோனி தான் கேப்டன்சி பண்ணி இருந்தாரு. ஐபிஎல்ல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். MS தோனி சிஎஸ்கே அணிக்கு அதிக கப்பு அடிச்சு கொடுத்திருக்கிறாரு. அவரையே சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால சஞ்சீவ் கோயங்கா MS தோனியை திட்டி தீர்த்திருக்கிறாரு. அவரோட முடியல, அதுக்கு நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணின்ட்டு புது டீம் ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு KL ராகுல் கேப்டன்சி பண்ணி இருந்தாரு. அவரையும் திட்டி தீத்தாரு கிரவுண்ட்ல எல்லாரும் முன்னாடியுமே. சஞ்சீவ் கோயங்கா KL ராகுல் அந்த டீமை விட்டு வெளியே போயிட்டாரு. புது கேப்டனா ரிஷப் பண்ட் வந்திருந்தாரு. அவரையும் போன வருஷம் என்ன பண்ணாருன்ட்டு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவரையும் கிரவுண்ட் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் திட்டி தீத்தாரு சஞ்சீவ் கோயங்கா. ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல கேப்டன்சி பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம்ட்டு அந்த பிளேயருங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பிளேயரு, ஸ்டார் பிளேயரு, ஃபாரின் பிளேயரு, இந்த பிளேயருங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஒரு மேட்சை வின் பண்றது எந்த அளவுக்கு ப்ரெஷரா இருக்கும். அந்த மேட்சை தோத்த பிறகு சஞ்சீவ் கோயங்கான்ற ஓனர் அவங்கள திட்டினா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு பாதிக்கும்ட்டு அந்த பிளேயருக்கு தான் தெரியும். KL ராகுல் இதனாலேயே டீமை விட்டே வெளியே போயிட்டாரு. இந்த சீசன்ல சஞ்சீவ் கோயங்கா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கிறாரு. பார்க்கலாம், இன்னும் மேட்ச் முடியல, அதுக்குள்ளேயே அவர் சூரபூத்தை காட்டுறாரா இல்லையாட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்லயும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.